லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன காரியம் பண்ற இளங்கோ? நான் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டினவங்கள எதுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? அவங்கள போக சொல்லு. எனக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல 2 பிள்ளைங்க இன்னைக்கு செத்துட்டாங்க. இனி எனக்கு இருக்கிறது நீயும் என் மக உமாவும் தான். இல்ல உனக்கு என்னை விட அந்த குடும்பம் தான் முக்கியம்னா நான் உன்னையும் தலைமுழுக வேண்டி வரும். அப்பச்சி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. செல்வா பண்ணது தப்பு தான். அமுதா கல்யாணத்துலயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவ நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போனா. அதுவே நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட பெரிய அவமானமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதுல செல்வா கல்யாணத்துல நடந்த பிரச்சனையால அவனையும் நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டா அது மட்டும் நல்லா இருக்காது அப்பச்சி. நம்ம வீட்டு பையன் வெளியே போய் கஷ்டப்படுறத ஊர்ல இருக்கவங்க பார்த்தா என்ன பேசுவாங்க? சிதம்பரம் பையன் அப்படி பண்ணிட்டான், சிதம்பரம் பையன் இப்படி பண்ணிட்டான்னு உங்க பேருக்கு தானே அப்பச்சி வீணா கலங்கம் வரும். அமுதா நம்ம வீட்டை விட்டு போயிருந்தாலும் அவ போக வேண்டிய இடத்துக்கு தானே போயிருக்கா. அவ புருஷன் வீட்டுக்கு. நம்ம குடும்பத்தை விட்டு போயிருந்தாலும் அங்க அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்பச்சி. ஆனா செல்வா எங்க போவான்? அவன் இந்த வீட்டு பையன் தானே அப்பச்சி. அவனை நம்பி இப்போ ஒரு பொண்ணு வேற இருக்கு. இந்த நிலைமையில அவங்கள வெளியே அனுப்புனா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அப்பச்சி அசிங்கம். ஆத்திரத்துல இப்படி நிதானத்தை இழந்து வார்த்தையை கொட்டாதீங்க அப்பச்சி. நான் தெளிவா நிதானத்தோட தான் பேசுறேன். நான் யார் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சனோ அவங்க எல்லாருமே என்ன பெருசா ஏமாத்திட்டாங்க. ஆனா என் பொண்ணு உமா நான் கொடுத்த வாக்குக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணவன். அவ மட்டும்தான் இனி எனக்கு மக. அவளை தவிர இனி எனக்கு யாரும் பிள்ளைங்க கிடையாது. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிய. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம உங்க குடும்பத்தோட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டனு. அண்ணே, வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன சித்தா? என்னாச்சுமா? ஏன் வண்டி நிப்பாட சொன்ன? சித்தப்பா, மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமா? உனக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றேன்னே தெரியலம்மா. அந்த ஆண்டை வந்து ஆறுதல் கொடுக்கணும். நீ போ ஆத்தா. போ. ஐயனாரப்பா, என் மருமகளை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டோம்? மனுஷங்க நாம பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அத்தை? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள, நீயும் கூட போயிட்டு வாடா. அம்மதா பத்திரமா கூட்டு வா. சரி மாமா. டேய் வாணிக்கு, என்னடா இதெல்லாம்?
என்னக்கா நீ சின்ன பிள்ளை மாதிரி? இப்ப என்னாச்சு? அவ முன்ன நின்னு பண்ண காரியத்தை பாத்தீங்களா? இப்ப நீங்க யார இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுனீங்க? நாங்க அவளை பத்தி சொல்லும்போது எங்களை தப்பா நினைச்சீங்க. நாங்க பேசுனது கொஞ்சம் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தெரிக்கதான் செய்யும். ஆனா அது உங்க நல்லதுக்கு தான் மாமா. எங்களை நீங்க இம்புட்டு அவமானப்படுத்தியும் நாங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கோம்னா உங்க மேல எங்களுக்கு அம்புட்டு மரியாதை இருக்கு. ஆனா அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அமுதா பவுசுக்கு போடுற கருவேப்பிலை, அது என்னைக்குமே இலையில ஓரமா தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்பி மனசு நொந்து போயிருக்கேன். என்ன வார்த்தையால கொல்லாத நாகு. ஐயோ மாமா, இத நான் இப்ப கூட உங்க மனச காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. திரும்ப உங்க மனசு காயப்பற்ற கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தலைமையில தூக்கி வச்சவ உங்களை எப்படி ஏமாத்திட்டான்னு பாத்தீங்கல்ல. நான் சொல்ற நல்லது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன காயப்படுத்தினவங்களை பத்தி திரும்ப இந்த வீட்டுல பேசாத. நான் அவளை திரும்ப நம்புனது தப்புதான். இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை, என் சம்பந்தி குமரேசனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? என் ஒரே மக உமாவோட வாழ்க்கைக்கும் இதனால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான். உமா ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்திட மாட்டா. அவ உங்க நல்லதுக்காகவே வாழ்றவ. நானும் தான் மாமா. நீங்க என்னைக்கு எங்களை மதிச்சிருக்கீங்க? ஹலோ சிதம்பரம் ஐயா, நாங்க தேவகோட்டை பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். ஆ, உங்க மேல எங்க ஊர்க்காரங்க ஒரு பிராத கொடுத்துருக்காங்க. என் மேலையா? நீங்க உடனே கிளம்பி இங்க எங்க பஞ்சாயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். என் மேல யாரு? உங்க சம்பந்தி குமரேசனும் உங்க பொண்ணு உமாவும் தான் ஐயா. ஈஸ்வரா, என்ன ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற? ஒரேடியா உங்ககிட்டயே கூப்பிட்டுக்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
மாறி போச்சு. நாங்க குடும்பமா கொடுத்த வாக்க நம்பி தானே அப்புச்சி நம்பிக்கையா இருந்தாங்க. இப்படி அவங்க மொத்த நம்பிக்கையும் உடைச்சு என்னால மறுபடியும் அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி திரும்பவும் அவங்க முகத்திலே முழிக்காதபடி பண்ணிட்டியே. ஒரு தகப்பனா எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த என் அப்புச்சிக்கு ஒரு மகளா அவர் ஆசைப்பட்ட எதையுமே என்னால பண்ண முடியாத சூழ்நிலைய ஒவ்வொரு தடவையும் எனக்கு அமைச்சிட்டு இருக்க. எனக்கு நியாயம்னு படுறது எங்க அப்புச்சிக்கு தப்புன்னு படுது. எங்க அப்புச்சிக்கு நியாயம்னு படுறது எனக்கு தப்புன்னு படுற மாதிரி ஏன் எங்களுக்குள்ள இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கு? என் குடும்பத்து மேலயும் இருக்கிற கோபத்துல எங்க அண்ணன் மண்டி புவனாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துறாம நீதான் எப்படியாவது பாத்துக்கணும். அமுதா, உன் கஷ்டம் என்னன்னு கடவுளுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும். புவனாவுக்கு நினச்சி வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை உனக்கும் அப்பச்சிக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இல்லை நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அமுதா. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. உங்கள் அப்பச்சிக்கும் உன் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் கோவம் அதிகமாகிடுச்சு. அது எப்படி படிப்படியாக நம்ம சரி பண்ணணும்னு மட்டும் யோசிக்கலாம். காலப்போக்கில் நம்ம சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த செல்வா பண்ண முட்டாள்தனத்தால் நீ என்ன பண்ணுவ? அவருக்கும் ஒரு நாள் அது புரியும். அது வரைக்கும் நீ நம்பிக்கையாக தைரியமாக இருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும், உனக்கு என்னைக்கு பக்கபலமா நான் இருப்பேன். கண்டிப்பாக நான் இருப்பேன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்க வரலையே. இளங்கோ, அப்பச்சி சொல்லி அனுப்பியாச்சு, இந்த வந்துருவாங்க.
உமா, எதுக்கு உமா இப்படி பண்ண? இது நம்ம குடும்ப பிரச்சனை, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்ல. அதுவும் இல்லாம இது 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை. இதை பொதுவில் கொண்டு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி நிக்க வைக்கிறது நல்லாவாமா இருக்கு? ஆமா உமா, என்னடி காரியம் பண்ணிருக்க? உனக்கு உங்க அக்கா அமுதா புத்தி வந்துருச்சா? உங்க அப்பச்சி மேல பிராது கொடுத்திருக்க? உமா, இத நீ குடுக்கல. நீ இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல அண்ணமண்டி, நான் தான் எங்க அப்பச்சி மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்தேன். பிறந்த வீட்டுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இருக்கிற நானு புகுந்த வீட்டுக்கும் அதே விசுவாசத்தோட இருக்கணும்ல. என் நாத்தனார் வாழ்க்கையில இப்படி ஒரு இடி விழுந்ததுக்கு அப்புறம் அதை நான் கண்டுக்காம இருந்தா எப்படி அண்ணமண்டி? அவ வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு தானே? புகுந்த வீட்டோட கௌரவத்தையும் பெருமையும் காப்பாத்துறதுதான் ஒரு மருமகளோட கடமை. அதுதான் நான் என் பிறந்த வீட்டுக்கு எடுத்து தர பேர் அண்ணமண்டி. நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினது அப்புச்சியோட கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக இல்ல, அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான். அவர் வளர்த்த பொண்ணால போன இடத்துல எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணமண்டி. உமா, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதாம்மா. அவளை எதுவும் சொல்லாதீங்க. அவ மேல எந்த தப்பும் இல்லை. என் பொண்ணா இப்போ வரைக்கும் சரியா தான் நடந்துகிட்டு இருக்கா. மாமா, என்ன இருந்தாலும் நீங்க இங்க வந்து பாருங்கம்மா, பஞ்சாயத்து கூட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை? எப்ப வீட்டு பிரச்சனை பொதுவுல வந்துச்சோ அப்பவே இது பொது பிரச்சனை ஆயிடுச்சு. இனி நீங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சபையில யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் ஊர் நிக்கும். அதுக்கப்புறம் ஊர் சொல்ற முடிவுக்கு தான் நீங்க கட்டுப்பட்டாகணும். இப்ப முறையா பிராது கொடுத்தவங்க பிரச்சனைய சொல்லலாம். என்னத்த முறையா பேசுறது? எல்லாம் முறையா பேசித்தான் இப்ப முறை தவறி நடந்திருக்கு. ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணி முறையா பத்திரிகை அடிச்சு என் பொண்ணுக்கு இவர் பையனுக்கு தான் கல்யாணம்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணோம். எல்லாமே இந்த பெரிய மனுஷனோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு. அதை இவரால இந்த சபையில மறுக்க முடியுமா? நிச்சயம் முடிச்சிட்டாலே ஒரு பொண்ணுக்கு அவன் பாதி புருஷன். ஏயா, இதானே நம்ம ஊரோட வழக்கம். இவன் தான் தான் புருஷன்னு கனவோட மணமேடையில மாலையும் கழுத்துமா என் பொண்ணு அங்கே நின்னா. அவ கழுத்துல தாலி ஏறாம வெறுங்கழுத்தோட இப்ப அசிங்கப்பட்டு சபையில நின்னுகிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இந்த பெரிய மனுஷன் என்னையா பதில் சொல்ல போறாரு? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த பஞ்சாயத்து என்ன பதில் சொல்ல போகுது? இப்படி ஒரு மௌனமாவே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவர் பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காம நான் இந்த பஞ்சாயத்தை விட்டு போறதா இல்லைங்க. அவங்க சொல்ற எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். எதையும் நான் மறுக்கல. நடந்த தவறுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க மன்னிப்பு என் பொண்ணு கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? உங்க மன்னிப்பு என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுமா? மன்னிப்பு கேட்கிறாரா? மன்னிப்பு யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு.